எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கல்வி முறையில பயன்படுத்தப்படுற சில நவீன மதிப்பீட்டு கருவிகளை பத்தி நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கிரேடுகள், செயல் திட்டங்கள், மதிப்பீடுகள் இதெல்லாம் ஒரு மாணவரோட கற்றலை உண்மையிலேயே எப்படி அளக்குது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மாணவருக்கு ஒரு B+ கிடைக்குதுன்னா அதோட அர்த்தம் என்ன? அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதா, இல்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்றதா, இல்ல கிளாஸ்ல ரொம்ப அமைதியா இருந்தாங்கன்றதா? பாருங்க, நம்ம பாரம்பரிய கிரேடுகள் பெரும்பாலும் இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்து ஒரே ஒரு இடத்துல கொடுத்துருது. ஆனா அது ஒரு மாணவரோட உண்மையான திறமைய முழுசா காட்டுதா? சரி, நாம இப்ப பார்க்க போற இந்த கருத்துக்கள் எல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு நீங்க கேட்கலாம். இது எல்லாமே இலங்கையோட தேசிய கல்வி நிறுவனம் வெளியிட்ட செயல்திறன் மதிப்பீட்டு ஆவணங்கள்ல இருந்து எடுத்ததுதான். ஸோ இது ரொம்பவே நம்பகமான தகவல். வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். இந்த முழு விளக்கத்திலையும் நாம இந்த 5 முக்கியமான பகுதிகளை பார்க்க போறோம். முதல்ல கிரேடுகளை தாண்டி என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் நிஜ உலகத்துல எப்படி கத்துக்கிறது, உண்மையான தேர்ச்சியை எப்படி அளவிடுறது, மதிப்பீட்டோட ப்ளூ பிரிண்ட் என்ன, கடைசியா இது எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு தெளிவான சித்திரத்தை கொடுக்குதுன்னு பார்க்க போறோம். சரி, நம்மளோட முதல் பகுதி கிரேடுக்கு அப்பால், அதாவது அந்த ஒரு மார்க்கு தாண்டி நாம யோசிக்கணும். இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரு மாணவரோட படிப்பு, அவங்களோட முயற்சி, அவங்க கிளாஸ்ல எப்படி நடந்துக்கிறாங்க, இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு குழப்பி ஒரே ஒரு லெட்டர்ல கொடுத்துடுறாங்க. இதனால அவங்க உண்மையிலேயே பாடத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியாம போயிடுது. இதுதான் ஒரு புதுவிதமான கல்வி முறை தேவைப்படுறதுக்கு முக்கியமான காரணம். நம்மளோட இரண்டாவது பகுதி நிஜ உலகில் கற்றல். இங்கேதான் நாம ரொம்பவே சுவாரஸ்யமான செயல்திட்ட அடிப்படையிலான கற்றல், அதாவது ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங்கை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சுருக்கமா இத PBLன்னு சொல்லலாம். PBLனா என்ன? ரொம்ப சிம்பிள். மாணவர்கள் சும்மா புத்தகத்துல இருக்கிறத படிக்காம நிஜ வாழ்க்கையில வர பிரச்சனைகளை எடுத்து அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிற ப்ராஜெக்ட் செய்வாங்க. இப்படி செய்யும்போது அவங்க கத்துக்கிறது ரொம்ப ஆழமா பிராக்டிக்கலா இருக்கும். இந்த PBL எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. மாணவர்கள் நிஜமான ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துப்பாங்க, அவங்களே கேள்விகள் கேட்டு ஆராய்ச்சி பண்ணுவாங்க, டீமா சேர்ந்து வேலை செய்வாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க ஆசிரியர் பாடம் நடத்துறவரா இல்லாம ஒரு வழிகாட்டியா மட்டும்தான் இருப்பாரு. கடைசியா வர்ற மதிப்பீடும் ஒரே மாதிரி இல்லாம பலவிதமா இருக்கும். சூப்பர்ல. அடுத்தது பகுதி 3, உண்மையான தேர்ச்சியை அளவிடுதல். சரி, கத்துக்கிற முறையே மாறும்போது அதை அளவிடுற முறையும் மாறணும் இல்லையா? அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். அதாவது இதுல மாணவர்கள் மொத்தமா எவ்வளோ மார்க் வாங்கினாங்கன்னு பார்க்கறதுக்கு பதிலா ஒவ்வொரு குறிப்பிட்ட திறமையிலையும், அதாவது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் அவங்க எந்த அளவுக்கு மாஸ்டர் ஆயிருக்காங்கன்னு ரொம்ப துல்லியமா சொல்லும். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். பழைய முறையில ஆவரேஜ் மார்க்ஸ் தான் முக்கியம், படிப்பு நடத்தை எல்லாம் ஒண்ணுதான், கடைசியில ஒரே ஒரு கிரேட். ஆனா புது முறையில ஒவ்வொரு திறமையிலையும் தேர்ச்சி தான் முக்கியம், படிப்பை நடத்தையிலிருந்து பிரிச்சு பார்க்கறாங்க, ரொம்ப தெளிவான ஃபீட்பேக் கொடுக்கறாங்க. இதுக்கு ஒரு அருமையான மேற்கோள் இருக்கு பாருங்க. இங்க நோக்கம் என்னன்னா, அவங்க செஞ்ச வேலையை ட்ராக் பண்றதை விட அவங்களோட அறிவு, திறமை இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு அர்த்தமுள்ள ரிப்போர்ட் கொடுக்கறது தான். இதுதான் விஷயமே. சரி, பகுதி 4, மதிப்பீட்டின் வரைபடம். புது மதிப்பீட்டு முறைக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும் இல்லையா? இங்க தான் நம்ம ரூப்ரிக்கல், அதாவது ரூப்ரிக்ஸோட பங்கை பத்தி பேச போறோம். ரூப்ரிக்னா வேற ஒன்றும் இல்ல, அது ஒரு தெளிவான ஸ்கோரிங் கைடு. ஒரு ப்ராஜெக்டை திருத்தும்போது எதை வச்சு மார்க் போடுவாங்க, எதுக்கு எவ்வளோ மார்க்னு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் முன்னாடியே தெளிவா சொல்லிடும். இதனால மதிப்பீடு ரொம்ப நேர்மையா வெளிப்படையா இருக்கும். ஒரு ரூப்ரிக்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அளவுகோல்கள், அதாவது எதையெல்லாம் செக் பண்ண போறோம்னு இருக்கும். அடுத்து செயல்திறன் நிலைகள், அதாவது சிறந்தது, தேர்ச்சி பெற்றது, இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஒவ்வொரு நிலைக்கும் தெளிவான விளக்கமும் இருக்கும். கடைசியா அதுக்கான மார்க்ஸ் அல்லது புள்ளிகள் இருக்கும். இதுல 2 முக்கிய வகை இருக்கு. ஒன்னு முழுமையான ரூப்ரிக். இது ஒரு வேலைய மொத்தமா பார்த்து ஒரே ஒரு ஸ்கோர் கொடுக்கும். இது கொஞ்சம் சீக்கிரமா வேலைய முடிக்க உதவும். இன்னொன்னு பகுப்பாய்வு ரூப்ரிக். இது ப்ராஜெக்டை சின்ன சின்னதா பிரிச்சு ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியா ஸ்கோர் கொடுக்கும். இதனால மாணவர்களுக்கு ரொம்ப துல்லியமான ஃபீட்பேக் கிடைக்கும். சரி, கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. பகுதி 5, கற்றலின் தெளிவான சித்திரம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் இப்போ ஒன்னா சேர்த்து பார்க்க போறோம். சுருக்கமா சொன்னா PBL, அதாவது செயல்திட்ட வழிகற்றல், ஒரு நிஜ உலக அனுபவத்தை கொடுக்குது. தரநிலைகள் அடிப்படையிலான தரப்படுத்தல் அவங்களோட உண்மையான திறமையை அளவிடுது. இந்த அளவீட்டை நேர்மையா செய்ய ரூப்ரிக்குகள் ஒரு அருமையான கருவியா உதவுது. இந்த 3 ஒன்னா சேரும்போதுதான் ஒரு மாணவரோட கற்றல் பத்தின ஒரு முழுமையான தெளிவான சித்திரம் நமக்கு கிடைக்கும். இந்த உரையாடலோட இறுதியில உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். நம்ம மாணவர்களோட கற்றலை வெறும் மார்க்ஸ், கிரேட்ஸ் அப்படின்னு ஒரு கணக்கா மட்டும் பார்க்காம
அவங்களோட வளர்ச்சி பத்தின ஒரு தொடர் உரையாடலா நாம எப்படி மாத்துறது இதை யோசிங்க. ஏன்னா அதுதான் இந்த நவீன மதிப்பீட்டு முறைகளோட உண்மையான நோக்கமா இருக்க முடியும்.